வணக்கங்க. இன்னைக்கு நாம தமிழ்ச்சோலையில் பூவே வேண்டாம் அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்றா. பூவே வேணான்னு சொல்ற பெண்ணு கூட இருக்கிறாளா? பூவை விரும்புறதுனால தானே பூவையர் என்ற பெயரே வந்தது அப்படின்னு பார்த்தா, ஆமாங்க, பூவே வேண்டான்னு ஒரு பொண்ணு சொல்றா. யார் அவன் பார்த்தா தோழி. என்னங்க, தோழியோட பெயர் என்னன்னு கேட்குறீங்கல்ல, அது எனக்கு கேட்குது. ஆனால் தோழிக்கெல்லாம் பெயர் கிடையாதுங்க. ஏன்னா தோழிக்கு பெயர் இல்லாதது எங்கே, எந்த ஊரில், எந்த நாட்டில்? நம்முடைய தமிழ் இலக்கியத்தில் தான். அகப்பாடல்களில் ஆணுக்கோ பெண்ணுக்கோ பெயர் வைப்பதே நம்முடைய இலக்கிய மரபு கிடையாது. அந்த வகையில் குறுந்தொகையினுடைய ஒரு பாடலில் தான் இந்த தோழியானவள் பூவை வேண்டாம் என்று சொல்லுகிறாள். யார்கிட்ட சொல்கிறா அப்படின்னு பார்த்தா தலைவன் கிட்ட சொல்கிறா. எதற்காக சொல்கிறான்னு பார்த்தா தலைவிக்காக சொல்லுகிறாள். இந்த பாடலினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூவே வேண்டாம்ன்றது தான். இது குறுந்தொகையிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பாடல், குறுந்தொகையினுடைய முதல் பாடல். சரி, குறுந்தொகை எதில் வருது? அழகும் தொன்மையும் கற்பனை வளமும் மிளிர்கின்ற அருமையான இலக்கியங்கள். அந்த இலக்கியங்களில் 10 பாட்டு நூல்களில் ஒன்றான குறுந்தொகையினுடைய முதற் பாடலில் தான் தோழியானவள் இப்படி சொல்கிறா. எதற்காக இப்படி சொல்கிறா அப்படின்றத பார்க்கலாம். தலைவனும் தலைவியும் ரொம்ப நாளாக ஒருவரை ஒருவர் விரும்புகிறாங்க. அவர்களுக்கு இடையில் காதல் மலர்கிறது, அது வளர்கிறது. அவர்களுடைய சந்திப்புக்கு உதவி செய்பவள் யார் அப்படின்னு பார்த்தா தோழி தான் உதவி செய்கிறான். பெரும்பாலும் சங்க இலக்கியங்களில் தலைவன் தலைவிக்கு உதவி செய்வது தோழியும், தலைவிக்கு தோழியும், தலைவனுக்கு அவனுடைய தோழனும் தான் உதவி செய்வாங்க. இங்கே தோழியினுடைய பங்கு மிகவும் பெரிய ஒன்று. தலைவனும் தலைவியும் சந்திக்கிறாங்க, பழகிறாங்க. தலைவன் காதல், மலர்ந்த காதல், வளர்ந்த காதல் எதிலே நிறைவுற வேண்டும் அப்படின்னு பார்த்தாக்கா, இந்த காதல் என்பது களவு மனம். இந்த களவு மனமானது கற்பிலே நிறைவு பெற வேண்டும். கற்பு என்று சொன்னால் திருமணம். திருமணத்தில் தான் அது நிறைவுற வேண்டும் அப்படின்னு பார்த்தா, இந்த தலைவன் அதற்கான ஒரு முயற்சியை எடுக்காமல் இருக்கிறான். அப்போது தலைவிக்கு கோபம் வருகிறது. கோபம் வரும்போது என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும்போது தோழி சொல்லுகின்றாள், இன்னைக்கு வேண்டாம், நீ வழக்கமாக தலைவன் சந்திக்க வர்ற இடத்துல நீ அவனை சந்திக்க வேணாம், நீ இரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாள். அதே மாதிரி தலைவி வீட்டிலேயே இருக்கின்றாள். தோழியானவள் தலைவன் வருகின்ற போது வழக்கமாக அவங்க சந்திக்கிற இடத்துக்கு தோழி நிற்கிறாள். நின்றுட்டு தலைவன் பார்க்குறான். என்ன தோழி என்ன நீ மட்டும் நிற்கிற, தலைவி வரலையா அப்படின்னு கேட்கும்போது வரலை அப்படின்றா. சரி, எவ்வளோ நேரமாகும் வர்றதுக்கு? இல்லை, வரமாட்டா. சரி, எப்போ தான் அவளை நான் பார்க்க முடியும்? பார்க்க முடியாது. சரி, பார்க்கவும் முடியாது, இவ்வளோ தூரத்துலேருந்து கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், அவள் வரவும் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா என்ன செய்யறது? சரி, இந்த பூவையாவது கொடுத்துரு, நான் எங்கள் ஊரில் இருந்து இந்த பூவெல்லாம் அவளுக்காக பறித்து எடுத்துக்கிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூவெல்லாம் கொடுக்குறான். கொடுத்த உடனே தோழி பார்க்குறா. அட, என்ன இந்த பூவா? இது எங்களுக்கு வேண்டாம். ஏன் வேண்டாம்? அவ்வளோ தூரத்துலேருந்து நான் என்னுடைய தலைவிக்காக பறிச்சுக்கிட்டு வரேன், நீ வேண்டான்னு சொல்கிறையே அப்படின்னும் போது, இந்த பூ அப்படியே கொஞ்சம் திரும்பி பாரு, எங்களுடைய குன்றம் முழுவதும் இந்த பூக்கள் தான் நிறைந்திருக்கின்றன. அது என்ன பூ அப்படின்னு பார்த்தோம்னா செங்காந்தள் பூக்கள். கைகளுக்கு, அழகிய கைகளுக்கு செங்காந்தள் பூக்களை உவமையாக சொல்லுவது ஒரு வழக்கம். கவிஞர்கள் எல்லாம் அதை எடுத்தாடுவார்கள். அந்த வகையில் செங்காந்தள் பூ எங்களுடைய குன்றத்திலேயே நிறைய பூத்திருக்குது பாரு. இப்போ தலைவன் வியந்து போய் அதை பார்த்துட்டு இருக்கிறான். என்னடா இது, அங்கேருந்து பூ கொண்டு வந்தால் பூவையும் இவ வாங்கிக்க மாட்டேன்றா அப்படின்னும் போது அவள் சொல்கிறா, தோழி சொல்கிறா, அதாவது எங்களுடைய குன்றத்தில் ஏன் பூத்திருக்கு அப்படின்றதுக்கு இந்த அழகான ஒரு பாடலில் அந்த கருத்தை சொல்லுகின்றாள். இந்த பாடலினுடைய திணை என்னன்னு பார்த்தா குறிஞ்சி திணை. துறை கையுறை மறுத்து தோழி சொல்லியது. கையுறை அப்படின்னு சொன்னாக்கா இன்னைக்கெல்லாம் கையூட்டுன்னு சொல்கிறோம், லஞ்சம் கொடுக்கறத கையூட்டுன்னு சொல்கிறோம். இது கையுறைன்னு சொன்னாக்கா அன்பு கொண்டவர்களுக்கு, அதாவது பெரும்பாலும் தலைவன் தான் தலைவிக்கு எதையாவது இப்படி எடுத்துக்கிட்டு வருவான், ஒரு அன்பு பரிசாக, அன்பினுடைய வெளிப்பாடாக. அதை மறுக்கின்றாள், வாங்குவதற்கு மறுத்து தோழி அதற்கான விளக்கத்தை சொன்னது, காரணத்தை சொன்னது அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, என்ன காரணம் சொல்கிறா அப்படின்னு பார்த்தாக்கா, செங்களம் படக்கொன்று அவுணர் தேய்த்த
செங்கோல் அம்பிர் செங்கோட்டு யானை கழல் தொடி சேய் குன்றம் குருதி பூவின் குலைக்காந்தட்டே. எங்க குன்றத்திலேயே இருக்குது. ஏன்னு பார்த்தா குன்றுதோர் ஆடும் குமரன். குறிஞ்சி என்று சொன்னாலே அதற்குரிய தெய்வம் முருக கடவுள். அந்த முருகன் சூரனோடு போரிட்டான், அரக்கர்களோடு போரிட்டான். அப்படி அவன் போரிடும் போது அவன் யானையின் மீது ஏறி வந்தான். அவன் கையிலே வேல் இருந்தது. அந்த வேலானது பகைவருடைய உடலிலே குத்தி கிழித்து அது செந்நிறத்தை பூசிக்கொண்டது. அதே போல இந்த யானைகளும் சும்மா இருக்கவில்லை. பகைவர்களுடைய மதில்களில் மோதியும் பகைவர்களுடைய உடலங்களில் அவை குத்தி கிழித்தும் அவை வெண்மையாக, தந்தம்னு சொன்னாலே வெண்மையாக இருக்கும். ஆனால் இந்த தந்தங்கள் எல்லாம் குருதியிலே தோய்ந்த காரணத்தினால் செந்நிறமாக மாறி போனது. சரி, அப்படி அந்த அரக்கர்களோடு போரிட்ட காரணத்தினால அந்த களமே, அந்த போர்க்களமே செந்நிறமாக, இரத்த ஆறு ஓடுகின்ற செந்நிறமாக மாறிப்போனது. அப்படி மாறிப்போன அந்த எங்கள் குறிஞ்சி நிலத்திலே, குறிஞ்சி மலையிலே செங்காந்தள் பூக்கள் எல்லாம், சிவந்த நிறம் கொண்ட செங்காந்தள் பூக்கள் எல்லாம் நிறைய பூத்திருக்கின்றன. அதனால நீ கொண்டு வந்த பூ எங்களுக்கு வேண்டவே வேண்டாம், பூவே வேண்டாம் அப்படின்னு சொல்றான். சரி, பூவே வேண்டான்னு சொல்லும்போது இதுல ஒரு உளவியல் கருத்து இருக்கு. என்ன உளவியல் கருத்து இருக்கு அப்படின்னு பார்த்தாக்கா, தலைவன் இப்படி தலைவியை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறான், திருமணத்துக்கு ஏற்பாடு செய்யாம இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது தலைவியை சந்திப்பதிலே ஒரு சிறிய தடையை ஏற்படுத்தினாள். அவ்வளவு தூரத்திலிருந்து வர்றவன் தலைவியை பார்க்க முடியாமல் அதற்கு ஒரு தடை போடுகிறாள் தோழி. தடை போட்ட உடனே இவனுக்கு தெரிந்து விடுகிறது, முருகனுடைய கோபத்தின் காரணமாக இந்த குன்றமெல்லாம் அரக்கர்கள் அழிந்து இந்த குன்றமெல்லாம் செந்நிறமாக மாறி இங்கே செங்காந்தள் பூக்கள் எல்லாம் மலர்ந்தன. நீயும் செங்காந்தள் மலர்களை தான் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறாய். இங்கே உன்னுடைய தலைவியானவள் மிகவும் கோபமாக இருக்கிறாள். கோபமாக இருக்கிறதுனால தான் உன்னை சந்திக்க வரவில்லை என்பது இங்கே சொல்ல வருகின்ற செய்தி. இப்படியே 2-3 தரம் அவன் வரும்போதெல்லாம் திருப்பி திருப்பி அனுப்பி விட்டாக்கா தானா அவனுக்கு தெரியும். என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தா, சரி, என்ன இவகிட்ட தோழிகிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்குது, தலைவியை சந்திக்க ஏற்பாடு பண்ணுன்னு. எதற்கு? நாமே அவளை திருமணத்திற்கான ஏற்பாடுகளை செய்து திருமணத்தை செய்து கொண்டோம் என்று சொன்னால் தலைவியை விட்டு எப்பொழுதும் பிரியாமல் இருக்கலாம் என்ற ஒரு ஏற்பாட்டை செய்வதற்கு, அந்த முடிவிற்கு தலைவன் வருவான் என்பதற்கான உளவியல் செய்தி பொதிந்த அருமையான குறுந்தொகையினுடைய முதற் பாடல் இது. இதனை எழுதியவர் திப்புத்தோளார். என்ன நேயர்களே, உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன்.